வணக்கம். நம்மளோட சிறகடிக்கும் சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். மீனா ரோகிணியை பார்த்துட்டே இருக்காங்க. ரோகிணி படுற கஷ்டத்தை பார்த்து நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும் ரோகிணிக்கு. ஏன்னா ரோகிணி இப்படியே போனால் பெரிய பிரச்சனையாகவும் நம்ம கண்டிப்பாக போயிட்டு ரோகிணிகிட்ட போய் பேசுவோம். அவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நம்ம போயிட்டு பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி மீனா போகிறாங்க. போன உடனே என்ன மீனா அப்படின்னு சொல்லி ரோகிணி ஓகே நம்மக்கிட்ட தான் பேச வரா அப்படின்னு சொல்லி முன்னாடியே கேட்டுடுறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இல்லை ரோகிணி, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் எதுவும் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் படுற கஷ்டம்லாம் நான் பார்த்து தான் இருக்கேன். ஆண்டி உங்களை மதிக்க கூட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோகிணி அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. நீங்கள் மறைக்காதீங்க, நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பாரதியாத்தையை போய் பாருங்கள், பார்த்துட்டு இந்த மாதிரி ஆண்டி என்கிட்ட பேசவே மாட்டுறாங்க, அது இல்லாமல் மனோஜ்கிட்ட பேசவும் கூட மாட்டுறாங்க, இந்த நிலைமைக்கு போனால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் அத்தைக்கிட்ட போய் பேசுங்க, அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. பார்வதியத்தை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்ம அத்தைக்கிட்ட கண்டிப்பாக பேசுவாங்க. ஏன்னா நம்ம அத்தை பார்வதியத்தை சொன்னால் மட்டும்தான் கேட்பாங்க, மற்ற யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் பார்வதியத்திட்ட போய் பேசுங்க, அவங்க ஏதாச்சும் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரோஹினிகிட்ட சொல்லிட்டு மீனா பாட்டுன்னு போயிடுறாங்க. ஏடா கூடமா இவ பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பாட்டுன்னு சைலண்டாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ரோஹினி நினைக்கிறாங்க, ஆமாம் இவ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரோஹினி நினைக்கிறாங்க. சரின்னு சொல்லி ரோஹினி நம்ம பார்வதியத்தை வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டுருக்காங்க. போன உடனே காலிங் பெல் அடிக்கிறாங்க. அடித்த உடனே ஓகே விஜய் தான் வந்திருப்பா போல, வந்தே ரொம்ப நாள் ஆகுது, ஓகே அவள் தான் ஒரு வழியாக வந்துட்டா போல அப்படின்னு சொல்லி பார்வதி ஓப்பன் பண்ண போகிறாங்க. போகும்போது அங்கே ரோஹினி நிற்கிறாங்க. ரோஹினி சைலண்டாக வந்துட்டு இருக்காங்க. என்னேன்ட்டி வீட்டுக்குள்ளே வான்னு சொல்லி கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ வாமா வாமா, உன்னை கூப்பிடாமலா, நீ வா அப்படின்னு சொல்லி ரோஹினி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டேனே ஆண்டி என்னை மன்னிச்சிடுங்க, என் மேலே உங்களுக்கு ஏதாச்சும் கோவம் இருக்கா அப்படின்னு சொல்லி ரோஹினி கேட்குறாங்க. அப்போ பார்வதி கோமெல்லாம் எனக்கு எந்த கோவம் இல்லைம்மா, என்னதான் இருந்தாலும் நீ மறைச்சிடக்கூடாது, என்ன மறைச்ச, அது இல்லாமல் விஜயா மறைச்ச, ஆனால் மற்றவங்களெல்லாம் மறைச்சிட்டியம்மா, அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹினி என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டி, வேறு வழி இல்லாமல் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, என்னதான் இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்லவங்களா, அவங்கள போய் நீ ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஹினி என்ன ஆண்டி நீங்களும் என்ன நம்பலையா, நான் யாருக்காக பண்ணேன், எல்லாமே மனோஜுக்காக தானே பண்ணேன், நானும் சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் யாருமே எதுவுமே பண்ணவும் மாட்டுறாங்க, யாரும் நம்பவும் மாட்டுறாங்க ஆண்டி, அதனால தான் உங்ககிட்ட பேசி உங்களை புரிய வைக்கலாம் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்வதி எனக்கு புரியுதுமா, நீ எதுக்காக பண்ண எனக்கு புரியுது, ஆனாலும் நீ இந்த அளவுக்கு இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்க வேணாம், கல்யாணம் முடிஞ்ச உடனே இல்லை உண்மையும் சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹினி இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் நடந்துச்சு, இது மாதிரி காசு வேணும் காசு வேணும்னு சொல்லி அவங்க என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க, வேறு வழி இல்லாமல் அப்படி சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி அவளுக்கு இதே தான் வேலை, பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு இதே போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா இப்போ என்னாச்சு, எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோஹினி அதெல்லாம் ஒன்றும் இல்லையாண்டி, இந்த மாதிரி வீட்டில் நடந்த விஷயம், உங்களுக்கு புரிய வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன், அதுவும் இல்லாமல் வீட்டில் யாருக்கிட்டையுமே என்னால் பேசவே விட மாட்டுறாங்க, அதுவும் இல்லாமல் என்னை மதிக்கவும் மாட்டுறாங்க, நான் மனோஜ்கிட்ட பேச போனால் மனோஜ்கிட்ட பேசாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் என்ன ஆண்டி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி என்னம்மா பண்ணுறது, அவள் அப்படி தான் போகிற போக்கில் எல்லாமே சரியாயிடுமா, அவள் மறந்துடுவா, அதெல்லாம் என்னதான் கோவம் வச்சிருந்தாலும் உன்னை மருமகளாக தான் ஏற்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்வதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹினி ஆண்டி இப்போ நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் ஆண்டி, ஏன்னா நானும் எவ்வளோ மன்னிப்பு கேட்டு பார்த்துட்டேன்டி, ஆனாலும் அவங்க என்ன எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை, என்னை மதிக்கவும் மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாருமா, உன்னை மதிக்கல மட்டும் சொல்லதான், ஒன்று அவன் மருமக்களை தான் இன்னும் ஏற்றுட்டு தான் இருக்கா, உன்னை உன் மேலே கோபமாக இருக்கா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹினி என்ன ஆண்டி எப்படின்ட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரோஹினி கேட்குறாங்க. அப்போ பார்வதி இந்த மாதிரி மீனா மேலே எப்போதுமே கோபமாக தான் இருப்பா, ஆனால் உன் மேலே எப்படி நான் மருமகளாக ஏற்றுட்டு இருக்கா அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீ மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்க, உனக்கு ரொம்ப பிடிச்ச பையன் யாருன்னா மனோஜ் தான், மனோஜ் கல்யாணம் பண்ணனாலேயே ஒன்று அவள் மருமகளாக தான் ஏற்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நேற்று தான் என்கிட்ட ஒன்று பேசினான், இந்த மாதிரி ரோஹினி சம்பாரிச்சாச்சு மனோஜுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லி வேற சொல்லிட்டு இருந்தான். அதனால தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக அவள் ஒரு மருமகளாக தான் ஏற்றுட்டு இருக்கா இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரோஹினி நினைக்கிறாங்க, ஓஹோ அப்போ அப்படி போதா, அப்போ என் மேலே கோபம் நடந்துற மாதிரி நடந்துட்டு மற்றவங்கிட்டலாம் என்னை மருமகளாக தான் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரோஹினி நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே இதுதான் நல்ல வாய்ப்பு, இப்போவே நமக்கு ஏதாச்சும் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம மனோஜை நம்ம வழி கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தான் ஆண்டி நம்ம வழி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ரோஹினி நினைக்கிறாங்க. ஓகேங்க ஆண்டி, நீங்கள் ஆண்டி வந்தால் கொஞ்சம் பேசுங்க என்னை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்வதி உன்னை பற்றி பேசாமல் இருப்பானம்மா, நீ கவலைப்படாத, நான் பேசி அவளை புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. ஓகேங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி ரோஹினி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஷோரூமுக்கு போவோம், மனோஜ் நம்ம என்ன நடிச்சாலும் பரவாயில்ல, அது இல்லாமல் இன்றைக்கி அவன் வரமாட்டான், அவனுக்கு உடம்பு சரியில்லை, ஆண்டி எப்படி இருந்தாலும் அவனை விடவும் மாட்டாங்க, நம்ம தான் போய் பார்த்து ஏதாச்சும் ஒர்க்
வந்து ஏதாச்சும் ஏடா பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸோ ரோஹினி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஷோரூமுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஷோரூமுக்கு போகிறாங்க. ஸோ போன நேரத்தில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நினச்ச மாதிரி அங்கே மனோஜும் வரல, அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ் வந்து ஸோ அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரோஹினி வந்தோடனே ஒரு பயம் வருது, ஆஹா இவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு பயம் வந்து அவங்க வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹினி வந்து ஸோ மனோஜ் சீட்டில் போய் உட்காந்துருக்காங்க. ஸோ உட்காந்துட்டோன்னா ஸோ எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் எல்லாமே அப்படி எப்படி கிடக்குது அப்படின்னு சொல்லி ஸோ மனோஜ் விட்ட வேலை எல்லாத்தையுமே ஸோ ரோஹினி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மனோஜ் வந்து அம்மா நான் ஷோரூம் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜயா டே என்னடா பேசிகிட்டு இருக்க, உனக்கு வர உடம்பு சரியில்லை, நீ ஷோரூம் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் ஆமாம்மா என்னம்மா பண்ணுறது, இந்த ஆஃபீஸுக்கு போகலன்னா வேலைக்கே ஆகாது, ஒர்க்கர்ஸ்லாம் வேலையை செய்ய மாட்டானுங்க, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா இந்த ரோஹினியாச்சும் பார்த்துப்பா, இப்போ அவளும் போகிறது இல்லைல்ல, கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே இப்போ எதுக்கு அவளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா நான் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சேன், நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரோஹினி பேச்சு எடுத்த உடனே ஸோ விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. சரிடா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி ஸோ விஜய் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி ஸோ மனோஜ் என்ன பண்ணுறதுனா ஸோ கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கா. ஸோ ரெடி ஆகிட்டு நம்ம ஷோரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ மனோஜ் போகும்போது நினச்சிட்டு இருக்காங்க இந்த ரோஹினி இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், இப்போ அம்மா வர பேச விட மாட்டுறாங்க. ஸோ அம்மா மேலே எனக்கு கோவம் வருது, நம்ம பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்கோம், ஸோ அதையும் ஒழுங்காக பார்க்க விட மாட்டுறாங்க. இப்போ ரோஹினி இருந்தால் எனக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ மனோஜ் நினச்சிட்டு ஸோ ஷோரூம் போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே போகும்போது வெளியில் நிறைய பேர் இறங்கி வந்துட்டு இருக்காங்க, ஒரு 4-5 பேர் வந்துட்டு இருக்காங்க. என்னடா அது 4-5 பேர் வெளில வந்துட்டு இருக்காங்க, ஒருவேளை காசுக்காக தான் வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஸோ மனோஜ் வந்து ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டே இருக்காரு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராடக்ட் வாங்க வந்திருக்காங்க. ஸோ ரோஹினி இருக்கனால ஸோ எல்லாமே சேல்ஸும் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து மனோஜ் தெரியாத இவங்க கேஷ் தான் வாங்க வந்திருப்பாங்க. ஸோ நம்ம வாங்கின கடனை இன்னும் எப்போ கேட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க தான் வந்திருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி ஸோ மனோஜ் வந்து பயந்துட்டு சைலண்டாக வெளில நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க போனோடனே மனோஜ் வந்து ஓகே ஒரு வழியாக அவங்க போயிட்டாங்கடா, இப்போ நம்ம உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி ஸோ மனோஜ் வந்து உள்ளே போகிறாரு. ஸோ போகிறாங்க. ஸோ போனோன்னு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டாஃப்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. என்னடா இல்லை பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து கேட்குறாங்க. என்னங்க சார் நீங்கள் வரலன்னா நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு நினச்சிங்களா அப்படின்னு ஸ்டாஃப்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காரு. சரி 4-5 பேர் வெளில போனாங்களே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், அவங்க ப்ராடக்ட் வாங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ப்ராடக்ட் வாங்க வந்தாங்களா, ஓகே அப்படின்னு சொல்லி ஸோ மனோஜ் வந்து ஓகே உங்களுக்கு நல்லா தான் வேலை செய்கிறானுங்க போல் அப்படின்னு சொல்லி ஸோ உள்ளே வராங்க. வரும்போது அங்கே ரோஹினி வந்து உட்காந்துருக்காங்க. இது ரோஹினியை பார்த்த உடனே மனோஜுக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன ரோஹினி நீ இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனோஜ் அது வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேற என்ன பண்ணுறது, நான் தானே இந்த பிஸ்னஸை பார்த்த விடணும் அப்படின்னு சொல்லி ஸோ மனோஜ் வந்து எரிஞ்சு பேசுகிறாரு. ஸோ இதை கேட்டணும் ரோஹினிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது. மனோஜ் வீட்டுக்கு போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேணாம் நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன், இப்போ அம்மா பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஸோ மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் ஆன்ட்டியை பற்றியே பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஒழுங்காக பேசவே விட மாட்டான் போல, ஆனால் இவனுக்கு பேசணும் தான் இருக்குது ஆனால் பேச முடியாது, ஆன்ட்டி தான் தடுக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஸோ ரோஹினி நினச்சிட்டு இருக்காங்க. என்ன ரோஹினி என்ன நினச்சிட்டு இருக்காங்க, மரியாதை வீட்டுக்கு போயிடு இல்லைனா பியூட்டி பார்லர் போய் நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ஸோ மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மனோஜ் வந்து ரோஹினியை பற்றி பேசுது. ஸோ எல்லா ஸ்டாஃப்ஸும் கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே ஸோ ரோஹினிக்கு ரொம்ப அவமானமாகுது, என்னன்னா பப்ளிக்லேயே இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஸோ ரோஹினிக்கு அப்படியே மனசு ரொம்ப கஷ்டமாகுது. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக மனோஜ்கிட்ட எதுவுமே சொல்லாமல் ரோஹினி வந்து கிளம்பி வெளில வந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.